அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படி நமக்காக தரித்தனானார். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, அவர் நமக்காக தரித்திரரானார். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்முடைய தரித்திரத்தை இயேசு வாங்கிட்டார். நம்முடைய தரித்திரத்தை இயேசு வாங்கிட்டார். வாங்கிட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு அவர் என்ன செஞ்சு தரித்திரம் மாறிட்டார். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் ரொம்ப கடலில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த கடல்லேருந்து மீள்வதுக்குண்டான வழி தெரியல. நான் சொன்னேன், நான் சொல்கிறத நான் செய்யுமா அப்படின்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தைங்கிறது ஜீவன், வார்த்தைங்கிறது உயிர். வார்த்தை விளைய வைக்கும். லூக்கா 8:11 தேவனுடைய வார்த்தை விளைய வைக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கொரிந்தியர் 8:9 இயேசுவின் சிலுவையின் இரத்தத்தால் என்னுடைய தரித்திரத்தை வாங்கிட்டு அவர் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்துட்டார், அதனால் நான் ஐஸ்வர்யவான். இயேசு சிலுவையின் இரத்தத்தால் என்னுடைய தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு அவர் ஐஸ்வர்யம் எனக்கு கொடுத்துட்டார், அதனால் நான் ஐஸ்வர்யவான். நல்லா கவனிக்க அன்பார்ந்தவர்களே, 70 வாட்டி, ஒரு நாளைக்கு 70 வாட்டி இதை சொல்லுங்க. ஒரு நாள் தான், ஒரே நாளில் உங்கள் பிரச்சனை எல்லாம் மாறிடும் அப்படின்னு. அன்பாவதில் எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்குது, எத்தனை விண்ணப்பம் எப்படி பண்ணணும் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கடனை அடைக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். வசனங்களை நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நாளைக்கு வாமா உனக்கு 5 லட்சம் தர்றேன் அப்படின்னா சரி, போயிடுறீங்க. போயிட்டு நீ காலைல போயிட்டீங்க, 4 மணிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க, 4 மணி வரைக்கும் உட்காந்துருப்போம், காத்துக்கிட்டே இருப்போம், பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி நினச்சி 70 வாட்டி இந்த வசனத்தை சொல்லணும். எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் 2 கொரிந்தியர் 8:9 இயேசுவின் சிலுவையின் இரத்தத்தினாலே என்னுடைய தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு அவர் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, அதனால் நான் ஐஸ்வர்யவான். இயேசுவின் சிலுவையின் இரத்தத்தினாலே ஏன் தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு அவர் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, அதனால் நான் ஐஸ்வர்யவான். இப்படி இந்த வார்த்தையை மட்டும் 70 வாட்டி சொல்லணும். 70 வாட்டி சொல்லி முடித்த உடனேயே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய அற்புதம் நடக்கும், பார்த்துக்கொள்ளுங்க.